ராஜ்மா புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி, வேக வைத்த ராஜ்மா, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி. முன்னாடியே ராஜ்மாவை 4 விசில் கொடுத்து வாங்கி வேக வச்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில நெய், எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டும் நல்லா சூடானதும் பேலி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் தாளிங்கோ. பச்சை மிளகாய் போடுங்கோ, வெங்காயம் போடுங்கோ, அதை நல்லா வதக்குங்கோ. ஓரளவுக்கு நல்லா வதங்கினப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்கோ. அதுவும் சேர்ந்து வதங்கினப்போ தக்காளி போட்டு, தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆன அப்புறமா மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கோ. கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணிட்டு ராஜ்மாவை ஆட் பண்ணி தண்ணி 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு விட்டு ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை அதில் சேர்த்து மூடி போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்தேன்னா ஜோரான உதிரியான ராஜ்மா புலாவ் தயார்.